Hi friends, welcome to SV Construction and Developers. நான் உங்கள் லோகேஷ். உங்கள் கனவில் வாங்க எங்கேயும் வாங்க. நம்ம சேனலில் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK சவுத் ஃபேசிங் வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. சிடிஎஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா சவுத் பார்த்த லேண்டில் சவுத் பார்த்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்க அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸோட ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட நியர்பைலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ், ஸ்கூல்ஸ், பஸ் ஸ்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பைலே இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். ஒரு வீடு பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலுக்கு இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரெடி டு மூவ்ல சேலுக்கு இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பத்தின டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலே இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சவுத்தை பார்த்த லேண்டில் சவுத்தை பார்த்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். லேண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து சோல்டு ஆகிடுச்சு. நம்ம ரிவ்யூ பண்ணுற வீடு ரைட்டில் இருக்க வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. வேணுன்றவங்க மறக்காமல் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நல்ல எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வீட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கலரும் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்குறது வீட்டோட கார் பார்க்கிங் கேட்டுங்க. இந்த கார் பார்க்கிங் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்கில் ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கேட்டை ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்ட்டிங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அடி அகலமாகவும் 17 அடி நீளமாகவும் வரும். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸு கீழே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ பார்க்கிங் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் பார்த்தீங்கன்னா 1:1 டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல டிசைனில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். போர்ட்டிகோ லெஃப்ட் சைடில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். இந்த செப்டி டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13,000 லிட்டர் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட காமன் பாத்ரூம் தான் பார்க்குறோம். இந்தியன் கிளாஸ் செட் வரும் உங்களுக்கு. ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் 7 ஃபீட்டுக்கு. இந்த பாத்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதை வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த போர்ட்டிகோ எலிவேஷன் வாலுக்கு ஒரு நல்ல டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ளோருக்கும் நல்ல டிசைனில் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் வரும். அந்த பெட்ரூம்கான விண்டோ தான் இது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 சைஸ் வரும். யூபிசியில் பண்ணியிருக்கோம் ஸ்லைடிங்கில். இந்த ஓப்பன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லி நம்ம இந்த ஒரு விண்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிசியில் கொடுத்துருக்கோம், வுட்டில் பண்ணலை. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க. இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் வரும். ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட் வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்டாச் விண்டோ கொடுத்துருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டைப்பில் வந்து அந்த விண்டோவை கொடுத்துருக்கோம். இந்த மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் கொடுத்துருக்கோம். எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம். இந்த லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் விண்டோவுக்கு ஒரு நல்ல டிசைனில். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மெயின் டோரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் விநாயகர் டைப்பில். அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹாலுங்க. லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12க்கு 14 சைஸ் வரும். சீலிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்சம் போலில் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து ஸ்பாட் லைட் நம்ம கொடுத்துருக்கோம். ஹாலோட ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லுக்கில் வந்து ஃப்ளோர் டைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் 2 சைஸில். ஹாலோட என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கான ஏரியா கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டேப் ஃபிட் பண்ணி நம்ம வந்து வால் டைலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் வரும், லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் வரும். டோட்டலாக ரைட் சைடில் இருக்க பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வரும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு. ஈஸ்ட் பார்த்த மாதிரி நம்ம பூஜைக்கான செல்ஃபை நம்ம கொடுத்துருக்கோம். டிவி வால் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல லுக்கில் ஒரு நேச்சுரலாக. அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ளோர் டைலேருந்து வால் டைலேருந்து பெயிண்டிங்லேருந்து எலிவேஷன்லேருந்து மெயின் டோர்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹாலுக்கு விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x4 சைஸ் வரும். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டருக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம்.
இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஒயரிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் வாலுக்கு ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் பார்த்தா மாதிரி பூஜைக்கான செல்ஃபும் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5க்கு 7 சைஸ் வரும். 3 அடி அகலம் வரும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 அடி வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல டிசைனில், கஸ்டமருக்கு பிடிச்ச டிசைனில் அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ரூம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி வரும். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் டைப்பில் இருக்கும். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கான செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்துருக்கோம். 4 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வரும். இந்த கிச்சன் மேடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்ட் வரும். ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் கிரைண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்பவுமே கிச்சன் மேடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்தா மாதிரி நம்ம வந்து கேஸுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுப்போம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஹோல்ஸுக்கான பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டர் ஆப்ஷன் நம்ம வரும். இப்போ நம்ம பார்க்குறது கிச்சனுக்கான விண்டோ தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 3 சைஸ் வரும். இந்த விண்டோக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். மோட்டருக்கான ஆன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து கிச்சன்லேயே கொடுத்துருக்கோம். மைக்ரோவன் மிக்சிக்கான பாயிண்ட்டும் நம்ம வந்து அந்த கிச்சன் மேலே கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் ஷிங்க் பார்த்துட்ருக்கோம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2க்கு 1.5 சைஸ் வரும். இந்த ஷிங்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேப் கொடுத்துருக்கோம். ஒரு டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் டேப் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து ஒரு டேப் வரும். இந்த ஷிங்க்குக்கு ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். கிச்சன் என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சனுக்கான கண்ட்ரோல் பாயிண்ட்டுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு புக் பண்ணதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்ம கிட்ட வீடுங்க இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 lakhsலேருந்து நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 60 lakhs நம்ம கிட்ட பட்ஜெட்டில் வீடுங்க இருக்குது. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமும் இருக்குது, டபுள் பெட்ரூமும் இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூமும் இருக்குது, டூப்ளெக்ஸ் டைப்லேயும் நம்ம கிட்ட வீடுங்க இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி லேண்டில் புக்கிங் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். உங்களுக்கு பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட ரெடி டு மூவ்லையும் நம்மக்கிட்ட வீடுங்க இருக்குது. இப்போ பார்க்குறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா 13 அடி வரும். இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 சைஸ் வரும். ஒரு வால் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் கொடுத்துருப்போம். 3 வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் கொடுத்துருப்போம். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் வரும், செல்ஃப் வரும். லேப்டாப் கீழே வந்து செல்ஃப் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமும் வரும். பெட்ரூமோட ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து ஃப்ளோர் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் 2க்கு 2ல். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்டுக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 3 சைஸ் வரும். டீ குட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது அட்டாச் பாத்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 சைஸ் வரும். 7 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிசைனில் வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவரோட வரும். ஹீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். பாத்ரூமோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 2 சைஸில் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் போர் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். 120 ஃபீட்டில் நம்ம வந்து போர்வெல் கொடுத்துருக்கோம். இந்த போர்வெலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்ஐ சப் மோட்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டி வைஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். கரெக்டான பீரியடில் கரெக்டான டைமிங்கில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8 சைஸ் வரும். உங்களுக்கு ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் கலர் கொடுத்துருக்கோம் வெடி க்ரீனில். மிச்சம் 3 வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட லேஃப்ட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட ரைட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 3 சைஸ் வரும். யூபிசியில் கொடுத்துருக்கோம். போர்ட்டிக்கில் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கோட விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிசியில் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து சேஃப்டி கிரிலும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரெடி டு மூவில் சேலுக்கு இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீட்டை பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் வீடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட வீடுங்க இருக்குது. மறக்காமல் நேரில் வந்து நம்ம சைட்டை பாருங்கள். வீடுன்றது ஒரு கனவுங்க. அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரியான ஒரு நல்ல வீட்டோட வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ் சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு மிக்க நன்றி.